ஹாய் திஸ் டாக்டர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை. ஜென்ரலாக இந்த குழந்தையின்மைக்கு வந்து நம்ம எப்போ ட்ரீட்மெண்ட் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் மேல் அண்ட் ஃபீமேல் யாராக இருந்தாலும் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 இயர் கழிச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பிளான் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 1 இயர் வரைக்குமே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அது வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து இந்த லேட் மேரேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் 35+ கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக அவங்க ட்ரீட்மெண்ட் பிளான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் எதனாலலாம் இந்த இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது நீர்க்கட்டியாக இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையில் கட்டியாக இருக்கலாம். இந்த எண்டோமெட்ரியோசிஸ், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு அப்பயும் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம். அண்ட் ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து எதாவது பிளாக் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு டிலே ஆகலாம். ஈவன் ஹெச்பி கம்மியாக இருந்தால் கூட அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறது டிலே ஆகும். அதாவது இந்த எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் ஹார்மோன்லாம் மெயினாக ஓவுலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதில் ஏதாவது ட்ராபேக் இருக்குது அப்படின்னா அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம். அண்ட் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் கன்சீவ் ஆக டிலே ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன்ற ஹார்மோன் இருக்குது. அதுதான் கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஏதாவது கம்மியாக இருக்குது அளவு அப்படின்னா அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகும். கட்டாயமாக ரொம்ப லேட் ஆகும். அண்ட் இது எல்லாமே வந்து ஃபீமேலுக்கான ரீசன். மேல் பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் வந்து கம்மியாக இருந்தாலோ, இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குனாலோ, இல்லை வெரிகோசின் மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு டிலே ஆகலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஸ்மோக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்கஹால் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குமே வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸ் வரலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஃபுட்டை பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் எடுத்துக்கலாம், எக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய வந்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஃபுட் பேட்டர்னுக்கு மாறுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் பண்ணாலுமே ஓரளவு நம்ம நேச்சுரலாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இது எது பண்ணாலும் வந்து உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, ஸ்பெர்முடைய மொட்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது, அதாவது ஆக்டிவ் ஸ்பெர்மே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே வரும். ஹோமியோபதியில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நியர்பை ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள். அதுவும் 1 இயர் அண்ட் 6 மந்த் கழித்து நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் நெசசிட்டியோ டாக்டர் சொல்லுவாங்க, அதை எடுங்க. நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்கும். தேங்க்யூ.